எங்க அம்மாவை தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதுக்குன்னு மாமியாருக்கு மருமகளா மட்டுமே யோசிச்ச அப்படி. இதோ இப்ப கூட எங்க அம்மா சீக்கிரமா வந்துருங்கன்னு சொன்னதுதான் உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன விட எங்க அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல சந்தோஷப்படுற முதல் ஆளு நானா தான் இருப்பேன். நீ அன்னைக்கு என்கிட்ட சொன்னல வரப்போற மாமியாருக்கும் உனக்கும் பொருத்தம் பார்த்து அது பொருந்தினாதான் எனக்கு கல்யாணம்னு விளையாட்டா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ சொல்லிக்கிட்டு இருந்தல. அதை நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் நேர்லயும் அன்னைக்கு அம்மா கிட்ட கேட்டமா எனக்கு வரப்போற பொண்ணை எப்படிமா நீங்க பாத்துப்பீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, முத்து நீ எனக்கு மகன்னா உனக்கு வரப்போற மனைவி எனக்கு மக மாதிரி நாங்க. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒண்ணுதான்னு சொன்னாங்க. எங்க அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாக்கு அப்புறம் நீ என்ன யோசிச்சாலே போதும். கிளம்பலாம். அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல நம்ம கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டே போலாம். எனக்கு நீங்களும் முக்கியம் தான். என்ன பேலன்ஸ் பண்றியா? நீ சொல்லு. என்ன சொல்றது? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேனரை பார்த்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, என்ன சொன்னாங்க? ஜோடி பொருத்தம் செம்மையா இருக்குன்னு சொன்னாங்களா? அது சின்ன வயசு போட்டோவும் அதுல இருந்துச்சுல, அதான் ஹைலைட்டா இருந்துச்சு. அந்த ஐடியா சூப்பர்னு சொன்னாங்க. அது சின்ன தம்பியோட ஐடியா. ஆமா. ஏய் சரி, ஏதோ நாலாவது படிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இருந்தியாமே, சின்ன தம்பி அதை கேட்டானா? நீ கூட ஏதோ கூச்சப்பட்டுக்கிட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டியாமே, அது கொடுத்துருக்கலாம்ல. குடுத்திருந்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை வச்சு ஓட்டி தள்ளி இருப்பாளுங்க. ஏன் அதுல எனக்கு போஸ்ட் கொடுக்கவே தெரியாம ஈன்னு இழிச்சிட்டு இருந்தேன். அதே வயசுல நான் எடுத்த போட்டோ பாக்குறியா? நல்லா உருன்னு முறைச்சுக்கிட்டு இருப்பேன். செம்ம காமெடியா இருக்கும். ஆனா அதுதான் அழகு இல்ல? அந்த இன்னசென்ஸ்ல அப்படியே வளர வளர நம்மள தொலைச்சிரும். நீ அந்த போட்டோ எனக்கு கொடு, நம்ம கல்யாண ஆல்பத்திலயாவது அதை யூஸ் பண்ணிக்க சொல்றேன். ஏய் நல்லா இருக்கும் துளசி. இப்போ உங்க வீட்ல இருந்து வருவாங்கல்ல, அப்ப அந்த போட்டோ எடுத்துட்டு